Hello friends, welcome back to CMA Asan. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 5 ஆஃப் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் டைரக்ட் டாக்ஸ் சாப்டர் எடுத்துகிட்டு இருக்கேன். டைரக்ட் டாக்ஸ் பேப்பர் ஆஃப் CMA இன்டர். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் ப்ரொவிஷன்ஸ்லாம் பார்த்தோம். இப்போது அதுலேருந்து பேஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாம். சைடில் பாருங்கள், சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க, இந்தியன் ஆரிஜினா அந்த பர்சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, டோட்டல் இன்கம் 15 லட்சத்துக்கு மேலே இருக்கான்னு கேட்டிருக்காங்க, வேறு கண்ட்ரியில் டாக்ஸபிலிட்டி இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. போன வருஷத்தில் அதுக்கு முந்தின 4 வருஷத்தில் இந்தியாவில் எவ்வளோ நாள் இருந்திருக்காங்க அதையும் சொல்லியிருக்காங்க. ஆர் டியூவல் கண்டிஷன்ஸ், அந்த 2 out of 10 years ப்ளஸ் 730 days ஆஃப் அவுட் ஆஃப் 7 yearsன்னு இருக்குல்ல, அது சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும்னா, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இந்த ஒரு லைன் மட்டும் கண்டுபிடிக்கணும். இந்த கொடுத்துருக்க டேட்டா எல்லாத்தையும் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பேட்டர்ன் எழுதியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப் இதை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கேஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டிய கேஸ் என்ன, 120 days இருக்காங்களா அல்லது 60 + 365. இது எதுக்கானது, அவங்க ஃபஸ்ட்டு ரெசிடெண்ட்டான்னு செக் பண்ணணும். போன வருஷம் பாருங்கள் 182 days இல்லை. சரி, 60 + 365 இருந்திருக்காங்களா, அதுவும் இல்லை. ஸோ இவங்க ரெசிடெண்ட்டுக்கான பேசிக் கண்டிஷனே அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணல. அடுத்தது பாருங்கள், இந்தியன் சிட்டிசன் அண்ட் இந்தியன் ஆரிஜின். அவங்க இந்தியன் சிட்டிசனா முதல்ல, அதுவும் இல்லை. ஆனால் இந்தியன் ஆரிஜினில் இருந்திருக்காங்க. 15 lakhsக்கு அதிகமாக இன்கம் இருக்குது. இந்த பேசிக் கண்டிஷன் அப்புறம் இந்த கண்டிஷனே அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணாததுனால அவங்க நான் ரெசிடெண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு கேஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செகண்டில் பாருங்கள், 182 days இருக்காங்களா, இல்லை. 60 + 365 இருக்காங்களா, அதுவும் இல்லை. அப்படி இல்லைன்னா முதல்ல இவங்க டீம்டு ரெசிடெண்ட்டான்னு செக் பண்ணோம். அதுக்கு அவங்க இந்தியன் சிட்டிசனான்னு பாருங்கள். ஆமாம், இந்தியன் சிட்டிசனா. ஓகே, 15 lakhsக்கு அதிகமாக இருக்கா அவங்களோட இன்கம், இல்லை. நோ, அதனால நான் ரெசிடெண்ட். ஓகேவா, நான் சொன்ன இந்த ஆர்டர் படி தான் நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா, அடுத்து சி, கேஸ் சி. 182 days இருக்காங்களா போன வருஷத்தில், இல்லை. 60 + 365 இருக்காங்களா, இல்லை. அடுத்தது என்னது, இந்தியன் சிட்டிசன் ப்ளஸ் இந்தியன் ஆரிஜினா, இந்தியன் சிட்டிசன் தான், இந்தியன் ஆரிஜின் தான். அடுத்து 15 lakhs செக் பண்ணுங்கள். 15 lakhsக்கு அதிகமாக இருக்கா, ஆமாம். டாக்ஸபிலிட்டி இன் அனதர் கண்ட்ரி, வேறு கண்ட்ரியில் டாக்ஸபிலிட்டி இருக்கா அவங்களுக்கு, இல்லை. ஓகே, அப்புறம் இந்த அடிஷ்னல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்களா பாருங்கள். 2 out of 10 preceding previous year, 730 days out of 7 preceding previous year. இவங்க இந்த பேசிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா இவங்க டீம்டு ரெசிடென்ட் கேட்டகரியில் வராங்க. டீம்டு ரெசிடென்ட்னா என்ன, நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இதுதான் பேசிக் கேட்டகரி. இதுவே அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா டீம்டு ரெசிடென்ட்னா யார், 182 days and 365 days இந்த கேட்டகரியை சாட்டிஸ்ஃபை பண்ணாதவங்க யாரோ அவங்க தான். அப்புறம் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், இதில் இந்த கேஸில் இருக்காங்க. டோட்டல் இன்கம் 15 lakhsக்கு அதிகமாக இருக்கணும், இருக்காங்க. வேறு கண்ட்ரியில் அவங்களுக்கு டாக்ஸபிலிட்டி இல்லை. அப்படி இந்த எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபையாக இருந்ததுன்னா அவங்க டீம்டு ரெசிடென்ட்னு சொல்லியிருந்தேன். டீம்டு ரெசிடெண்ட் அதே டீம்டு ரெசிடெண்ட்டு ஆர்ஓஆரா ஆர்என்ஓஆரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 4 கண்டிஷன் இருக்குது. இது போன கிளாஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல்ல அவங்க டீம்டு ரெசிடெண்ட், டீம்டு டு பி ரெசிடெண்ட் அண்ட் செக்ஷன் 6 subsection 1A, இதுதான் அந்த 6 subsection 1A, இது சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். இப்போ கொடுத்த கேஸில் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. இது இப்போ ஒரு சப் கண்டிஷன். அவங்க வேறு எந்த கண்ட்ரிலையும் டாக்ஸபிலிட்டி இல்லாமல் இருக்கணும், அதுதான் இருக்காங்க. டோட்டல் இன்கம் 15 லட்சத்துக்கு மேலே இருக்கணும், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். இந்த எல்லா கேரக்டரிஸ்டிக்கும் இவங்க ஃபில் பண்ணதுனால இவங்க டீம்டு ரெசிடெண்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட். இந்த கேஸ் புரியுதா உங்களுக்கு? நீங்கள் இதை போன கிளாஸையும் இதையும் கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் புக்கில் வெறும் இந்த என்ஓஆர்னு கொடுத்துருப்பாங்க, நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்னு. நான் உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி டீம்டு டு பி ரெசிடெண்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட் இப்படி எழுதியிருக்கேன். இந்த கேஸ் புரிஞ்சிச்சா? ஓகே, நீங்கள் டவுட்னா அப்பப்போ கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, கேஸ் டி. ஃபஸ்ட்டு கேட்டகரி பாருங்கள், 182 days ஃபில் பண்ணியிருக்காங்களா, இல்லை. 60 + 365 ஃபில் பண்ணியிருக்காங்களா, இல்லை. சரி, டீம்டு ரெசிடெண்ட்டான இவங்க செக் பண்ணலாம். இவங்க இந்தியன் சிட்டிசன் தான், இந்தியன் ஆரிஜின் தான், 15 lakhsக்கு அதிகமாக இன்கம் வச்சுருக்காங்க தான். ஆனால் இவங்களுக்கு இந்தியா தவிர வேற ஒரு கண்ட்ரியில் டாக்ஸபிலிட்டி இருக்குது. அப்போ இந்த கண்டிஷன் டீம்டு டு பி ரெசிடெண்ட்டையும் இவங்க ஃபில் பண்ணல. ஸோ இவங்க யார், நான் ரெசிடெண்ட். ஓகேவா, அடுத்து பாருங்கள் இ. இதில் 138 days 182 days அவங்க ஃபில் பண்ணல. ஆனால் 60 + 365 ஃபில் பண்ணிட்டாங்க, அதானே. 182 days அல்லது 60 + 365 ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணால் ரெசிடெண்ட்டு. இதை ஃபில் பண்ண முடியல அவங்களால, ஆனால் 60 + 365 ஃபில் பண்ணிட்டாங்க.
ஸோ ரெசிடென்ட்னு ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது என்னது, அவங்களுக்கு வந்து அவங்க ஃபாரின் சிட்டிசன். ஸோ டீம்டு டு பி ரெசிடென்ட் அந்த கான்செப்ட் பார்க்காதீங்க. அவங்க வந்து ஃபாரின் சிட்டிசனாக இருக்காங்க, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜினில் இருக்காங்க, அப்புறம் அவங்களுக்கு 15 லட்சத்துக்கு மேலே வருது, டாக்ஸபிலிட்டி இந்தியாவை தவிர வேறு எங்கேயுமே இல்லை. இவங்க அடிஷ்னல் கண்டிஷன்ஸையும் ரெண்டையும் ஃபில் பண்ணியிருக்கிறதுனால இவங்க டீம்டு டு பி ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னா, இவங்க 138 டேஸ் சொன்னேன் இல்லையா, இது எப்படி வருதுன்னா 60 + 365 டேஸ் இந்த கேட்டகரி ஃபில் பண்ணதுனால இவங்க ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த 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 இடத்துக்கு வாங்க. ஏன்னா அவங்க இந்த இடத்த வந்து ஃபில் பண்ணாதவங்களுக்கு பாக்கி எல்லா கண்டிஷனையும் ஃபில் பண்ணியிருந்தா அவங்க டீம்டு ரெசிடென்ட்னு இதை சொல்லியிருந்தேன். இது மூலமாக R1ORக்கு இழுத்துட்டு போனேன். இப்போது அவங்க இந்த பேசிக் கண்டிஷனில் 60 + 365 இதை ஃபில் பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணவங்களுக்கு 15 லட்சத்துக்கு மேலே இன்கம் இருக்குது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 15 லட்சத்துக்கு மேலே இன்கம் இருக்குது அப்படின்னா அவங்க 120 days ப்ரீவியஸ் இயர் ப்ளஸ் 365 days இன் 4 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர் இதை ஃபில் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாமா? டோட்டல் இன்கம் பாருங்கள், 15 லட்சத்துக்கு அவங்களுக்கு மேலே இருக்குது. இவங்க 120 days ப்ரீவியஸ் இயர்லேயும் 365 days இன் 4 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்லேயும் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ரெசிடென்ட்டு எந்த கேட்டகரியில்? இந்த கேட்டகரியில். இவங்க ரெசிடென்ட்டுன்னு செக் பண்ணதுக்கப்புறம் ஆர்டினரி ரெசிடெண்ட்டா நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டான்னு எதில் செக் பண்ணோம்? இந்த பாயிண்ட்டு நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டில் எங்கே வருது? இங்கே வருது. டேஸ் ஆஃப் ஸ்டே பாருங்கள், 120 days இன் ப்ரீவியஸ் இயர், 365 days இன் 4 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர். அதே மாதிரி அவங்களுக்கு டோட்டல் இன்கம் 15 லட்சத்துக்கு மேலே இருக்குது. அவங்க இந்தியாவில் இருக்காங்க, இந்தியாவை விசிட் பண்ண வந்திருக்காங்க. இந்தியன் சிட்டிசன் கிடையாது, ஆனாலும் இவங்க பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். ஸோ இந்த பாயிண்ட் அவங்க ஃபில் பண்ணதுனால இவங்க அந்த அடிஷ்னல் கண்டிஷனையும் இதையும் இதையும் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாலும் இவங்க யார்? டீம்டு டு பி ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். உங்களுக்கு முதல்ல ரெசிடென்ட் கேட்டகரியை இவங்க ஃபில் பண்ணிட்டாங்களான்னு பாருங்கள். அந்த ரெசிடென்ட் கேட்டகரி இந்த 3ல் எங்கே வருதுன்னு பாருங்கள். இந்த பாயிண்ட்டு எங்கே இழுத்துட்டு போகுதுன்னு உங்களை பாருங்கள். இந்த 2 கேட்டகரியில் ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க டீம்டு டு பி ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஓகேவா? இந்த 15 லட்சம் கேட்டகரியே வரலைன்னா விட்டுருங்க, உங்களுக்கு புரியலன்னா. ஓகேவா? சரி, முடிஞ்சிச்சு. எஃப் பாருங்கள், இவங்க 182 days வந்திருக்காங்களா? இதே ஃபில் பண்ணிட்டாங்க. அவங்க 185 days இருந்திருக்காங்க. 182 days அதிகமாகவே இருந்திருக்காங்க. ஸோ இவங்க ரெசிடென்ட் கேட்டகரியிலே வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன், ஃபோர்மோஸ்ட் கண்டிஷனே ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க ரெசிடென்ட். அண்ட் இவங்க அந்த அடிஷ்னல் கண்டிஷன் 2 out of 10 years ப்ளஸ் 730 days out of 7 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர் அதையும் இவங்க ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஓகேவா? இந்த பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு ஜி. அடுத்தது 85 days இவங்க இருந்திருக்காங்க. ஸோ 182 days கம்ப்ளீட் பண்ணல, ஆனால் 60 days ப்ளஸ் 365 days அந்த பாயிண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அவங்க இந்தியன் சிட்டிசன், பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், எஸ். ஆனால் 15 லட்சத்துக்கு மேலே இல்லை அவங்களோட இன்கம். ஸோ அவங்க நான் ரெசிடென்ட். ஓகே. அடுத்தது ஹெச். இது வந்து உங்கள் புக்கில் தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த 85 days வந்து 185 இருந்தால் தான் இங்கே RORன்னு ஆன்சர் வந்திருக்கும். ஸோ இது 85 மஸ்ட் பி 185 daysன்னு நினைக்கிறேன். தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 185 daysன்னு பார்த்தீங்கன்னா 185 days இருந்தாங்கன்னா இவங்க ஃபஸ்ட்டு கண்டிஷனே சூப்பராக ஃபில் பண்ணியிருப்பாங்க. அவங்களால அவங்க ரெசிடென்ட். இந்த அடிஷ்னல் கண்டிஷன் இருக்கு இல்லையா, 2 அதையும் ஃபில் பண்ணதுனால இவங்க ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட். இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்ட்ரக்சர் படி நீங்கள் ஒவ்வொன்றையும் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சம் ஃபுல்லாத்தையும் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.